பிரித்தானியாவில் நீண்டகால விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்த சட்டத்திட்டங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. யூகேல வேலை செய்பவர்கள் அல்லது ஸ்டூடெண்டா வாரவங்களுக்கான சட்ட மாற்றங்கள் கடந்த ஆண்டு பழைய ஆட்சியின் போது பேசப்பட்ட ஒரு விஷயம். லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சட்டங்கள்ல திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம், இந்த சட்டங்கள் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இது யூகேல வேலை தேடுபவர்களுக்கும் சரி, இல்லை இப்போ ஒரு வேலையில இருந்துட்டு இன்னொரு வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்டூடெண்டா வந்துட்டு ஸ்விட்ச் பண்றதுக்காக வெயிட் பண்றவங்களுக்கும் சரி, மிக முக்கியமான ஒரு சட்டமாக இருக்க போகிறது. இன்னும் ஒரு பக்கம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்களை கட்டுப்படுத்துவதற்கான புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தொடர்ச்சியாக பல வீடியோக்களை நாம பேசியிருப்போம். அதுலேயும் மிக முக்கியமான ஒரு திருத்தம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதுல மிக முக்கியமாக சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள் ஸ்டூடெண்டாகவோ அல்லது வேறு விசாக்கள்லையோ ஒர்க் ரைட்ஸ் இல்லாம வேலை செய்யறவங்களை தேடிய ஒரு தேடுதல் நடவடிக்கையும் பிரித்தானியா முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்த 5 நாட்களுக்கு பிரித்தானியா முழுவதும் காலநிலை மிகவும் மோசமானதாக இருக்கும். பல உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து தற்காத்து கொள்ள வேண்டியவர்கள் யார் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானியாவினுடைய மெட் டிபார்ட்மெண்ட் வழங்கி இருக்கிறது. கிறிஸ்துமஸ் தினத்துல ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு விபத்தில் காயமடைந்தவர் உயிருக்கு போராடிய நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய கேள்விகள் பல நண்பர்கள் கேட்குறாங்க. அதாவது வேலைக்கு வாரது சம்பந்தமாக, பிரித்தானியாவினுடைய செலவுகள் சம்பந்தமாக, செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் நம்ம சேனல்ல கமெண்ட்கள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் ஒவ்வொரு வீடியோவாக தொடர்ந்தும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு ஆவலாகவும் தயாராகவும் இருக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க. உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டவிரோதமாக யூகேக்குள்ள வாரவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான ஒரு முடிவாக பிரித்தானிய அரசாங்கம் கடந்த சில தினங்களாக அறிமுகப்படுத்தினதுதான் இந்த கடத்தல்காரர்களை தேடிய நடவடிக்கை. பிரித்தானியாவுக்குள்ள சட்டவிரோதமாக வருபவர்களை தண்டிப்பதை விட இந்த கடத்தல்காரர்களை தண்டிப்பதன் மூலமாக யூகேக்குள்ள வார சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட லேபர் அரசாங்கம் ட்ரோன்கள், சிசிடிவிகள் மற்றும் உளவாளிகளை வைத்து இப்படியான கடத்தல் குழுக்களை கைது செய்வதை அறிவித்திருந்தாங்க. இந்த அறிவித்தலுக்கு பிறகு பலர் கைது செய்யப்பட்டதாகவும், கடத்தல் சம்பவங்கள், கடத்தலுக்கான விளம்பரங்கள் போன்ற பல்வேறு விதமான துறைகளில் இருந்தும் பலர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுக்கு மிகவும் கொடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக யுவேட் கூப்பர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படியானவர்கள் கடத்தல்காரர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுப்பதற்காக போர்டர் செக்யூரிட்டி போர்ஸுக்கு தனி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அதிகாரங்களை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இப்படியாக கைது செய்யப்படக்கூடிய இந்த கடத்தல்காரர்களுக்கு வெளியுலக தொடர்புகள் இல்லாத வகையிலாக அவர்கள் மொபைல் போன் பாதிக்க தடை, அவர்கள் சோசியலாக இருப்பதற்கு தடை, அவர்களுடைய நாடு கடத்தல் அல்லது அவர்களுக்கு மறுபடியும் பிரித்தானியாவுக்குள்ள வருவதற்கான தடை போன்ற பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு தண்டனை தீர்ப்பாக வரப்போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த கடத்தல்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூகேல வந்து செட்டில் ஆகி இருக்கிறவங்க, இங்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, இதை ஒரு ரெசிடென்சியா வச்சிருக்கக்கூடியவங்க தான் இப்படியான கடத்தல் கம்பெனிகளாக வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இதன் காரணமாக இவர்களுடைய ரெசிடென்சிக்கு ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால், இவங்களுடைய சிட்டிசன்ஷிப்புக்கோ அல்லது இவர்களுடைய ரெசிடென்சி ஸ்டேட்டஸுக்கோ ஏதாவது ஒரு கேள்வி வருமாக இருந்தால் இந்த கடத்தல்காரர்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவுடைய அரசாங்கம் ஊடகங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பேசிட்டு வருது. இந்த கடத்தல்காரர்கள் முறையற்ற விதமாக யூகேக்குள்ள வாரதால என்ன நடக்குது அப்படின்னா, பப்ளிக் ஃபண்ட் ஆக்சஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யூகேல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருக்கிற வேலை தட்டுப்பாட்டுக்கு மிகப்பெரிய காரணமாக இது இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் பரவலாக பேசப்படுகிறது. யூகேனுடைய மைக்ரேஷன்ல மிக முக்கியமான ஒரு மைக்ரேஷன் என்ன அப்படின்னா ஸ்கில் ஒர்க்கர் விசா. இந்த ஸ்கில் ஒர்க்கராக வெளிநாடுகளில் இருந்து தொழில் நிமித்தமாகவே யூகேக்கு வாரது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் ஒரு பக்கம் யூகேல வந்து படிச்சதுக்கு பிறகு டிபெண்டாவோ அல்லது ஸ்டூடெண்டாகவோ இருக்கிறவங்க விசா ஸ்விட்ச் பண்றது, இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்கு மாறுறது அப்படின்றது காலகாலமாக யூகேல இருந்த ஒரு விஷயம்.
இது கடந்த சில வருடங்களாக, குறிப்பாக 2020 இருந்து 2022ஆம் ஆண்டு Tier 2 இருந்து அது ஸ்கில் ஒர்க்கர் விசாவாக மாறிய காலப்பகுதிகளில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தத்தின் போது salary threshold மிகவும் அதிகரித்திருந்தது. கிட்டத்தட்ட 80% அதிகமாக அதிகரித்திருந்தது. 26,200 பவுண்ட்கள் ஒரு வருடத்திற்கு சம்பளமாக இருக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயம் 38,700 அதிகரிக்கப்பட்டது. இந்த 38,700 ஆனதுக்கு பிறகு நடந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, புதிதாக வேலைக்கு வருபவர்கள் வெளிநாட்டவர்களை ஹயர் பண்றதுக்கு கம்பெனிஸ் தயாராக இல்லை அப்படின்றது இங்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. பிரித்தானிய அரசாங்கத்திற்கும் மேக் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டிக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சட்டத்தால பிரித்தானியாவுக்குள்ள ஸ்டூடெண்டா வந்திருக்கிறவங்களுக்கு ஸ்விட்ச் பண்றதுலையும் ஒரு பெரிய பிரச்சனை வரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்தது. இந்த கேள்விக்கு பதிலாக நீண்ட ஆலோசனைகள், பல கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நியூ என்ட்ரண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தின் கீழே புதிதாக வேலை எடுப்பவர்கள் அல்லது ஃபர்ஸ்ட் ஜாபாக அவர்களுடைய மாஸ்டர்ஸுக்கு பிறகு வேலை எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த 38,700 பவுண்ட்கள் சம்பளம் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்கு இவங்க வந்தாங்க. இருந்தாலும் 30,960 பவுண்ட் சம்பளம் அப்படின்றதே ஒரு ஃப்ரெஷருக்கு ரொம்ப அதிகமாகத்தான் யூகேல பார்க்கப்படுகிறது. யூகே பொறுத்தவரையில யூகேல சம்பளம் எடுக்கிறவங்கள மிக குறைவான ஒரு சதவீதமானவங்க தான் 38,700 பவுண்ட்களுக்கு மேல எடுக்கிறாங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தின் போது இருக்கிற ஸ்டாஃபை வச்சு கம்பெனிகள் நடத்துவதற்கான தீர்மானங்கள்ல வந்திருந்தாங்க. இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த சட்டம் உத்தியோகபூர்வமாக அமலுக்கு வருகிறது. ஏதாவது ஒரு தொழில நீங்க வெளிநாடுகள்ல இருந்து யூகேக்கு வரணும் அப்படின்னா 38,700 பவுண்ட்கள் வருடாந்த சம்பளம் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய விசா அங்கீகரிக்கப்படும் அப்படின்றது இந்த புதிய சட்டம். இப்போ இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஒரு வேலையில இருந்துட்டு இருக்கேன், நான் இன்னொரு ஜாபுக்கு மாற முடியாதா? இப்போ இருக்கிற வேலை 26,200 salary threshold அப்படின்னும் போது எனக்கு ஒரு 28,000 சம்பளம் வருது அப்படின்னு வைக்கலாம். இப்போ நான் ஒரு வேலை மாறணும், இல்லை என்னுடைய 3 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷங்கள் ரினியூவல் போகணும் அப்படின்னும் போது இந்த 38,700 பவுண்ட்கள் நான் சம்பளமா எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான அரசாங்கத்தினுடைய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு பழைய சிஓஎஸ்ல இந்த சட்டத்தை மாற்றத்துக்கு முன்னால இருந்த சிஓஎஸ்ல வேலை செய்றீங்க அப்படின்னும் போது நீங்க ஒரு வேலை மாறும் போதோ அல்லது உங்களுடைய விசாவை ரினியூ பண்ணும் போதோ உங்களுக்கு இந்த புதிய salary threshold அப்ளை ஆகாது. 29,000 சம்பளமாக இருந்தா உங்களால விசா எக்ஸ்டென்ஷனோ அல்லது வேறு ஒரு கம்பெனிக்கு மாறவோ முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் இவங்க மாத்தி இருந்தாங்க. இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 28,000 சம்பளத்துக்கு ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு ரினியூவலுக்கு போனாலோ புதிய ஒரு வேலைக்கு போனாலோ 1000 பவுண்ட்கள் அதிகமாக கொடுத்தாலே போதுமாக இருக்கும். இதுவரை காலமும் PhD ஹோல்டர்ஸா இருந்தாங்க அப்படின்னா 23,800 பவுண்ட்கள் சம்பளமாக இருந்தா போதும் அப்படின்ற ஒரு சட்டம் தான் இருந்தது. இப்போது இந்த சட்ட மாற்றத்திற்கு பிறகு உங்களுக்கு PhD இருந்தா கூட 34,830 பவுண்ட்கள் ஒரு வருஷத்துக்கு சம்பளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் மாற்றப்படுகிறது. ஒரு PhD ஹோல்டர் அப்படின்னும் போது 30,000 சம்பளம்ன்றது பெரிய ஒரு சம்பளம் கிடையாது. இருந்தாலும் ஸ்டூடெண்டாக இருந்து யூகேல விசா மாற்றுறது அப்படின்னு வரும்போது இந்த salary threshold ஆனது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. பலர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸா இப்போ வாரது, ஸ்விட்ச் பண்றது, ஒரு ஜாப் எடுக்கிறது வந்து யூகேல சாத்தியம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது சம்பந்தமாக ஒரு ஃபுல் வீடியோவே பண்ணலாம். இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்குது, இந்த வேலை தேடுறது அப்படின்ற ஸ்டெப்ஸை பத்தி ஒரு வீடியோவே பண்ணலாம். இருந்தாலும் கூட இந்த salary threshold அப்படின்றது ஒரு பெரும் பிரச்சனையாகவே யூகேல இருக்கு. பலரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், டூரிஸ்ட் கட்சியினர் இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. லேபர் கட்சி வந்ததுக்கு பிறகு இந்த சட்டங்கள் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த சட்டம் அமுலுக்கு வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மான்செஸ்டர் பகுதியில 100 இடங்களுக்கு மேல வெள்ள அபாயம் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த வெள்ள அபாயம் காரணமாக வயது முதிர்ந்தவர்கள், கேர் ஒர்க்கர் செக்டர்ல இருக்கவர்கள், இவர்களுடைய உயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை UK ஹெல்த் செக்ரட்டரி ஏஜென்சி வழங்கி இருக்கிறது. அடுத்து வரும் சில நாட்களுக்கு பிரித்தானியா முழுவதும் பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நாள்ல இருந்து மைனஸ்ல வெதர் போகிறது. அதிலும் குறிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிரித்தானியா முழுவதும் பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. எசெக்ஸை சேர்ந்த 30 வயதான இளைஞர் ஒருவர் வாகனத்தை ஓட்டி கிறிஸ்துமஸ் தினத்தில் லண்டன் நகரத்துல எதிர் திசையில் வந்து பாதசாரிகள் மேல காரை மோதியிருந்தார். இதுல பாதிக்கப்பட்ட 25 வயதான இளைஞர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அந்த இளைஞர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட 30 வயதான இளைஞரின் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து லண்டன் போலீசார் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது.
இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.